கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் பரிசுத்த தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை, உன் கை உன் விரோதிகளின் மேல் உயரும் என்று ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். இந்நாள் வரைக்கும் வாழ்க்கை கூனி குறுகி போகிறதை போல, இல்லை என்று சொன்னால் விரோதிகளுக்கு முன்பாக நீ வெட்கப்படுகிறதை போல, தலை குனிகிறதை போல, இப்படி நடந்துட்டே, இப்படி சம்பவித்துட்டே, நான் யாருக்கு முன்னால் தலை குனியக்கூடாதுன்னு நினச்சேனோ, யாருக்கு முன்னால் நான் தலை நிமிர்ந்து வாழணும்னு நினச்சேனோ, இவர்களுக்கு முன்னால் இப்படி நடந்துட்டேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்துதான் மீகா 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை தீர்க்கமாய் கர்த்தர் உனக்கு தருகிறார். உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் துன்மார்க்கனுடைய கொம்பை ஆண்டவர் என்ன செய்கிறவர்? வெட்டுகிறவர். அது மாத்திரமல்ல, அந்த உன்னை குரோதமாய் விரோதிக்கிறவர்களுக்கு முன்பாக உன் கை உயர்த்தப்படும், உன் குடும்பம் உயர்த்தப்படும், உன் பிஸ்னஸ் உயர்த்தப்படும். உனக்கு குரோதமாய், உன் ஊழியத்துக்கு குரோதமாய் சில மனிதர்கள் தடை செய்கிறார்களா, இல்லாமலாக்க வேண்டும் என்று சதிநாச மோசங்களை செய்கிறார்களா, அவர்களுக்கு முன்பாக உன் கை உயரும்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால், நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற நம்முடைய தேவனாயிருக்கிற கர்த்தர் என்பதை நாம் என்ன செய்யணும்? விளங்கி கொள்ள வேண்டும். அதே மீகா 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். அப்படின்னா என்ன தெரியுமா? சத்துருக்கள் அழிக்கப்படுவார்கள் என்று நினைச்சிடக்கூடாது. சத்துருக்கள் செய்கிற திட்டங்கள், சத்துருக்கள் செய்கிற சதிகள், சத்துருக்கள் செய்கிற பல உன்னை அழிக்கணும்னு சொல்லி பல எண்ணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சங்கரிப்பார். ஏவல் செய்கிறானா, மை செய்கிறானா, மாந்திரிகன் செய்கிறானா, எல்லாவற்றையும் நீ தேவனுடைய பிள்ளை, அவரால் அழைக்கப்பட்ட பிள்ளை. உன்னுடைய சுற்றிலும் ஒரு இரத்த கோட்டை இருக்கிறது, உன்னை சுற்றிலும் அவர் இருக்கிறது நிமித்தமா எல்லா காரியத்தையும் என் தேவன் சங்கரிப்பார். உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன் விரோதிகளுக்கு முன்பாக உன்னை ஆண்டவர் உயர்த்தி வைத்து உன்னை அழகு பார்ப்பார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பன், இந்த வார்த்தை அபிஷேகத்தை தந்த ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.